வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கேழ்வரகு சாப்பிடுவதால் நமக்கு ஏற்படக்கூடிய மருத்துவ நன்மைகளை விரிவாக பார்க்க போகிறோங்க. இப்போ பெரியவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1 முதல் 2 கப் கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். அதாவது கேழ்வரகு களி, கேழ்வரகு அடை, கேழ்வரகு கூழ் அல்லது கேழ்வரகு தோசை இது மாதிரி வடிவில் தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். தோராயமாக பார்த்தீங்கன்னா 50 முதல் 75 கிராம் வரைக்கும் தினசரி கேழ்வரகு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். காலை உணவாகவும் எடுத்துக்கலாம், மதிய உணவாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம், அதாவது ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்றது நல்லது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய இந்த கால்சியம், இரும்பு சத்து, நார் சத்து, அமினோ அமிலங்கள் போன்ற அற்புதமான ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை வழங்குது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்புகளை வலுவாக்கக்கூடியதுங்க கேழ்வரகு. அதாவது போன் ஹெல்த் உங்களுக்கு ப்ராப்பராக வைக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மற்ற தானியங்களை விடவும் கேழ்வரகு கால்சியம் சத்து மிக அதிக அளவில் இருக்குங்க. ஸோ இதனுடைய பலன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பற்கள் மற்றும் எலும்புகளினுடைய உறுதிக்கு கேழ்வரகு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து வயதானவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே எலும்பு தேய்மானம் அப்படின்ற அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் ஏற்படுவதை தடுத்து மூட்டு வலிகளை குறைக்கிறதுக்கு கேழ்வரகு உதவிகரமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் தோள்பட்டை வலி, முதுகு வலி, இடுப்பு வலி போன்ற எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் தொடர்பான வலிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையெல்லாம் குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு கேழ்வரகு உதவி பண்ணுங்க. அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு கேழ்வரகு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கேழ்வரகுல இயற்கையாகவே இரும்பு சத்து, அயன் மற்றும் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்குங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, உடலில் ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரித்து ரத்த சோகையை குணப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. தொடர்ந்து நம்ம ராகி உட்கொள்வதன் மூலமாக சோர்வை போக்கி உடலுக்கு தேவையான தெம்பை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இப்போ ரத்த சோகை அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சு போய் அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சு போய் போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை நம்மளுடைய உடம்புக்கு கிடைக்காம மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, இந்த மாதிரியான அறிகுறிகளை சந்திக்கக்கூடிய ஒரு வியாதி தான் ரத்த சோகை. ஸோ இதை நம்ம எப்படி தடுக்கணும் அப்படின்னா, இரும்புச்சத்து பற்றாக்குறையால் தான் நமக்கு ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதால தான் இந்த நோயே நமக்கு ஏற்பட்டிருக்கு. அப்போ நம்ம இரும்புச்சத்து பற்றாக்குறையை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கேழ்வரகு எடுத்துக்கொண்டு ரத்த சிகப்பணுக்களை அதிகப்படுத்தி ரத்த புரதத்தை அதிகப்படுத்தி அந்த ஹீமோகுளோபினுடைய கவுண்டை நம்ம பெற்றுக்கொள்வதன் மூலமாக போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை பெற்று சுறுசுறுப்பாக நம்ம இயங்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம கேழ்வரகு எடுத்துக்கொள்ளணும். நீரிழிவை கட்டுப்படுத்தக்கூடியதுங்க கேழ்வரகு. ஸோ டயபெட்டிஸ் நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை நம்ம கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கேழ்வரகில் இருக்கக்கூடிய சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகள், அதாவது அந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் மற்றும் அதிகப்படியான நார் சத்து சர்க்கரை நம்மளுடைய ரத்தத்தில் கலக்கூடிய வேகத்தை மெதுவாக்குது. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய், அதாவது டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிறவங்களாம் நம்ம இந்த கேழ்வரகு அவங்களுடைய உணவுகள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு சீராக பராமரிக்கிறதுக்கு இது மிகவும் உதவிகரமாக இருக்கும். ஸோ ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தை விடுபட்டுடலாங்க. நம்மளுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கேழ்வரகு உதவிகரமாக இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் நம்ம ப்ராப்பராக பண்ணலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கேழ்வரகுல ட்ரிப்டோஃபான் அப்படின்ற அந்த அமினோ அமிலம் இருக்கு. இது வயிற்றில் பசியினுடைய உணர்வை கட்டுப்படுத்தி நீண்ட நேரம் வயிறு நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உணர்வை கொடுக்கும். அதாவது உணவுகளை சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபீலை கொடுக்கறதால நிறைய அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், தேவையில்லாத நொறுக்கு தீனிகள், குப்பை உணவுகள் சொல்லக்கூடிய இந்த ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டு நம்மளுடைய உடல் எடையை இன்னும் அதிகப்படுத்தி கொள்ள மாட்டோம், உடல் எடையை கெடுத்து கொள்ள மாட்டோம். அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிடும். கேழ்வரகுல இருக்கக்கூடிய நார்சத்தெல்லாம் பசியை கட்டுப்படுத்துறதால ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள் கரைக்கப்பட்டு நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றம். அதாவது கொலஸ்ட்ரால்ஸ்லாம் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி எரிக்கப்பட்டதால அப்போ தேவையில்லாத ஆங்காங்கே படிந்திருக்கக்கூடிய கொழுப்பு படிவுகள், தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் நமக்கு குறைக்கப்பட்டு எடை நமக்கு கண்ட்ரோலில் வர ஆரம்பிச்சிடும். கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க கேழ்வரகு. ஸோ டைஜஷன் ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கேழ்வரகு நம்ம எடுத்துக்கொள்ளணும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கேழ்வரகில் இருக்கக்கூடிய கரையாத ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்துக்கள் குடல் இயக்கத்தை சீராக வைத்துக் கொள்வதற்கு உதவி பண்ணுது. இதனால கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலச்சிக்கல் பிரச்சனைகளை நம்ம தடுத்து உடலினுடைய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு இது ஹெல்ப் பண்ணுது. மேலும் இது எளிதில் செரிமானமாகக்கூடிய ஒரு உணவு அப்படின்றதால அந்த ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து பற்றாக்குறையால் உணவு செரிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து கேழ்வரகு வெளியேற்றி விடக்கூடிய சக்தியை கொண்டு இருக்கு. இதனால் எந்த விதமான ஒரு கழிவுகளுமே உங்களுடைய குடல்களில் தேங்கி இருந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தாது. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த அஜீரணம், வயிறு வலி இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நீங்கள் வலுப்பெற வைத்துக் கொள்வதற்கு கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம்.
எடுத்துக்கொள்ளலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாங்க. ஹார்ட் ஹெல்த் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கேழ்வரகில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் மற்றும் நார் சத்துக்கள் இதயத்தினுடைய செயல்பாட்டை பாதுகாக்குது. அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்டிஎல்லினுடைய அளவை குறைத்து, பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அதாவது ரத்த அழுத்தத்தை வந்து சீராக வைத்து, மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற இதயம் தொடர்பான நோய்கள் ஏற்படுவது வந்து அந்த அபாயத்தை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணக்கூடியதாங்க கேழ்வரகு. ஸோ கேழ்வரகில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் என்ன பண்ணும் அப்படின்னா, பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணி ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு கொடுக்கும். கேழ்வரகில் இருக்கக்கூடிய நார் சத்து ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்பை நீக்கி ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு கொடுத்து இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் கொடுத்து கொண்டே இருக்கிறதால தான் இதயத்தை பராமரிக்கிறதுக்கு கேழ்வரகு உதவி பண்ணுதுங்க. இயற்கையாகவே நரம்பு தளர்ச்சியை உங்களுக்கு சரி பண்ணுறதுக்கு, மன அமைதியை உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு, நேச்சுரலாகவே ரிலாக்ஸ்மெண்ட் நீங்கள் ஆகணும், மன அழுத்தமெல்லாம் இல்லாமல் நலமோடு சுறுசுறுப்பாக இருக்கணும்னு நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கேழ்வரகில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து உங்களுடைய நர்வ் சிஸ்டம், அந்த நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துதுங்க. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, மன அழுத்தம், கவலை மற்றும் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா கேழ்வரகு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது சிறந்த இயற்கையான தீர்வாக அது உங்களுக்கு அமையும். உங்களுடைய உடல் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் உடலெங்கும் பாய்ச்சப்படும் போது நீங்கள் மீண்டும் சுறுசுறுப்பாக வந்து இயங்க ஆரம்பிச்சிருவீங்க. செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு நரம்புகள் தூண்டப்பட்டு நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ நரம்பு தளர்ச்சி, புற நரம்புகள் வலு குறைவது இந்த மாதிரிலாம் இல்லாமல் மன அமைதி கிடைக்கும். மன அழுத்தம் அப்படின்றது குறிப்பாக உங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கொள்ளும் போது. இளமையை தொடர்ந்து பராமரிக்கிறதுக்கு, சரும பாதுகாப்பு பெறுவதற்கு நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கேழ்வரகில் இருக்கக்கூடிய விட்டமின் இ, அமினோ அமிலங்கள் மற்றும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதுதான் எல்லாமே காரணமாக இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய சேதம் அடையக்கூடிய செல்களை வந்து, அதாவது டெட் செல்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த இறந்த செல்களை நமக்கு வந்து அகற்றிவிடும். மீண்டும் செல்கள் வந்து சேதமடைவதை முன்னாடியே தடுத்து முகத்தில் சுருக்கங்கள் விழுவதை தாமதப்படுத்தும். இதனால நம்மளுடைய வயசை வெளியே சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம எங்கா தெரிய ஆரம்பிப்போம். சருமத்தை இளமையாகவும் பளபளப்பாகவும் வைத்திருக்கலாம். ஸோ நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை அகற்றி மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை பெற்றுக்கொள்ளலாம். முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு முறைவடைந்த சருமமெல்லாம் இல்லாமல் கொலாஜன் உற்பத்தியை சருமத்தில் மேம்படுத்தி ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி எப்போதுமே நீரேற்றமாக சருமத்தை வைத்துக் கொள்வதால் சுருக்கம் அப்படின்றது இல்லாமல் சரும பாதுகாப்பு பெறுவோம் நம்ம கேழ்வரகை எடுத்துக்கொள்ளும் போது. கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ லிவர் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கேழ்வரகில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் கல்லீரலில் வந்து கொழுப்பு சேராமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஃபேட்டி லிவர் வராமல் உங்களை பாதுகாக்குது. கல்லீரலினுடைய நச்சுத்தன்மையை நீக்கி அதனுடைய சீரான செயல்பாட்டிற்கு உதவி பண்ணி ஒட்டுமொத்த உடல் உறுப்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. நம்முடைய உடல் உறுப்புகளில் கல்லீரல் ஒரு அதிசயமான உறுப்பு. ஏன்னா கல்லீரலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அதுவே அதனுடைய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து சரி பண்ணிடும். ஆனால் ஓரளவுக்கு தான் அதுக்கும் கெப்பாசிட்டி. அதுக்காக நம்ம ஆல்கஹால் இருந்தக்கூடிய பழக்கம் அதிகமாக வச்சுருக்கோம், மாவுச்சத்து, நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்னா கல்லீரலில் கொழுப்பு படிவுகள் அதிகமாக சேர ஆரம்பிக்கும், நச்சு கழிவுகள் அதிகமாக சேர்க்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு கல்லீரலுடைய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து அதை ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா கேழ்வரகை நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். ஸோ தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி நிறைய மருத்துவமனைகளை பெறுவதற்கு தினமும் ஒரு கைப்பிடி அளவு, ஒரு குறிப்பிட்ட அளவு கேழ்வரகு எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.